அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். புயல்னு சொன்னாலே அப்போதான் வீட்ல வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எதுவுமே இருக்காது. மழைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்ல இஞ்சி பூண்டும் காலி ஆயிடுச்சு. அதுவும் வாங்கிட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன். நான் இஞ்சி பூண்டு எப்போ அரைக்கும் போதும் உப்பும் ஒரு லெமன் போட்டு அரைப்பேன். உப்பு லெமன் போடுறதுனால இஞ்சி பூண்டோட கலர் மாறாது. 15, 20 நாள் ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சு யூஸ் பண்ணலாம். மதியம் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை தான் செஞ்சேன். முருங்கைக்கீரைக்கு வெங்காயம் அதிகமா போட்டு செஞ்சா நல்லா இருக்கும். தேங்காய் அரைக்கும் போது ஒரு பெரிய பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சு வச்ச தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கீரை சேர்த்துக்குங்க. கீரை சேர்த்துட்டு அடுப்பு சிம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. டேஸ்டும் சூப்பரா இருக்கு. மார்க்கெட் போனப்ப மஞ்சள் மீன் வாங்கியிருந்தேன். அதுவும் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். குழம்புக்கு காய் எதுவும் போடாம சாம்பார் தான் செஞ்சேன். இந்த கிளைமேட்க்கு எல்லாமே சூடா சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். சூடான சாதத்துக்கு சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், மீன் வறுவல் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.